अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா. ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்பது ஸ்ரீமன் மகாபாரதத்திலே அனுசாசன பர்வத்திலே மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது. பல பல தர்மங்களை எல்லாம் உபதேசித்து வந்தார் பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரனுக்கு. முடிவிலே தர்மபுத்திரர் ஒரு கேள்வி கேட்டார். இத்தனை தர்மங்களை உபதேசித்த நீர் உயர்ந்த தர்மமாக எதை கொண்டிருக்கிறீர் என்று பீஷ்மரிடமே கேட்டார். அதற்கு பீஷ்மாச்சாரியர் பகவானுடைய திருநாமங்களை சொல்லுவதுதான் உயர்ந்த தர்மம் என்றதாக சொல்லி அதற்கு ஏதுவாக ரிஷிகளாலே தொகுக்கப்பட்டு அனுசந்திக்கப்பட்டு வந்த பகவானுடைய திருநாமங்கள் அவற்றை எடுத்து சொல்லுகிறார். 1000 திருநாமங்கள் அடங்கிய இந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஓரொரு திருநாமமும் பகவானுடைய பெருமைகளை பல்வேறு விதங்களிலே நமக்கு எடுத்து எம்போதாக இருக்கிறபடியினாலே அந்த திருநாமங்களுக்கு அற்புதமான அர்த்தங்களை ஆச்சாரியர்கள் அருளிச் செய்கிறார்கள். அதிலே இன்றைய தினம் முதலிலே 823வது திருநாமமான சுலபஹா என்கிற திருநாமத்தை பார்க்கிறோம். சுலபஹா என்னால் என்ன? மிகவும் எளியவன், சுலபமாக அடையக்கூடியவன் என்பதுதான் நேரடியான பொருள். அதை விளக்குகின்ற ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன அர்த்தம் காட்டுகிறார் என்னால், பத்ர புஷ்பாதிபிகி பக்தி மாத்திர சமர்ப்பிதைஹி, அதாவது சமர்ப்பித்த சுகேன லப்யத இதி சுலபஹா என்று அர்த்தம் சொல்லுகிறார். அதாவது பத்திரம் என்றால் இலை, புஷ்பம் என்றால் பூ, இவைகளுக்கு சமர்ப்பித்தால் போரும் பகவானுக்கு. இதில் இந்த பத்திர புஷ்பங்களை கூட அவன் பார்ப்பதில்லை. அதை சமர்ப்பிக்கிறவனுடைய நெஞ்சிலே இருக்கக்கூடிய பக்தியைத்தான் பார்க்கிறான். ஆக பக்தி மாத்திர சமர்ப்பித்தைகி பத்திர புஷ்பாதிபிகி, பக்தி மட்டுமே கொண்டு ஒருத்தன் சமர்ப்பித்த இலை பூ முதலியவற்றையும் கொண்டு சுலபமாக அவனை அடைந்து விடலாம். அதாவது பக்தர்கள் ஒரு இலையோ பூவோ அவனுக்கு சமர்ப்பித்து மிக சுலபமாக அவனுக்கு பெரிய பொன்னும் பொருளும் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேவலுருவீர், பிரிவகையின்றி நன்னீர் தூய் புரிவதுவும் புகை பூவே என்று நம்மாழ்வார் அருளிச் செய்கிறார். மிக எளிதிலே அவனை அடையலாம் என்பதற்காக. ஆக மிகவும் சுலபமாக அவனை ஆராதித்து விடலாம். பகவான் ஸ்ரீமன் நாராயணனை, மற்ற தேவதைகளை ஆராதிக்க வேண்டும் என்றால் அவங்களை ஆராதிப்பதற்கு மிகவும் உயர்ந்த பொருளை கொண்டு போய் கொடுக்க வேண்டும், அது கேட்கிற பொருளை கொண்டு போய் கொடுக்க வேண்டும். ஆனால் பகவானுக்கு அப்படியெல்லாம் வேண்டியதில்லை. அதைத்தானே கீதையிலே அவனே தெரிவித்தான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹா என்று அந்த பக்தி என்கிறதை 2 இடத்திலேயும் சொன்னான். அதாவது பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், பத்திரம் என்னால் இலை, புஷ்பம் என்னால் பூ, பலம் என்னால் ஏதோ ஒரு பழம், தோயம் என்னால் வெறும் தண்ணீர். இதில் இன்ன புஷ்பம் இன்ன பத்திரம் இன்ன இலை என்று கூட சொல்லவில்லை. எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று தான் அங்கே பொருள் கொள்ள வேண்டியுள்ளது என்று அந்த ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். அப்படி எதை கொடுத்தாலும் அது யோமே பக்தியா பிரயச்சதி, பக்தியோடு அவன் கொடுத்தானால் பக்தி உபகிருத்தம், அந்த பக்தியோடு கூடிய அதை என்று மறுபடியும் சொல்லுகிறான். அதனால் பக்தியைத்தான் பார்க்கிறானே தவிர கொடுக்கிற வஸ்துவனுடைய ஏற்றத்தாழ்வை பார்ப்பதில்லை. ஆகினாலே அவன் சுகேன லப்யதா,
லப்யத்தே, மிகவும் சுலபமாக பக்தியினாலே அடைந்து விடக்கூடியவன் என்கிற அர்த்தத்தை இங்கே ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டினார். அதற்கு அடுத்தபடியாக பராசர பட்டர் அவரும் அதே அர்த்தத்தை தான் காட்டுகிறார். ஆனால் அவர் இன்னொரு விஷயத்தை எடுத்து சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்னா, அனர்கா அப்பி மூல்ய ஆபாசேன ஸ்வீகர்த்தும் சக்கியா சுலபா. அதாவது யதா அங்கராக, அதாவது அங்கராகதாயினி நைகவக்த்ரா என்று அவளை எடுத்து காட்டுகிறாள். அதாவது உடம்பெல்லாம் 8 கோணல்களை உடையவளாய் ஒருத்தி இருந்தாளாம், கூனி என்று ஒருத்தி. அது கிருஷ்ணாவதாரத்திலே வந்த கூனி அவள். அவள் என்ன பண்ணினாள் என்னால், அவளிடத்தில் அவள் கம்சனுக்காக சந்தனத்தை எடுத்து போகிறாள். அவளை பார்த்து இவன் கேட்டான், அம்மா எனக்கு கொஞ்சம் சந்தனம் கொடு என்று கேட்டான். உடனே அவள் அந்த சந்தனத்தை எடுத்து அவனுடைய உடம்பிலே அவளே பூஜனை, நாரிய சாந்தம் நமக்கிரைனல் என்ன தேரியவளும் திருவுடம்பில் பூச ஊரிய கூனினை உள்ளே ஒடுக்கி என்று அவளை கேட்டான், எனக்கு அந்த சந்தனத்தை கொடுன்னு கேட்டான். உடனே அவளே தன் கையால் எடுத்து அந்த சந்தனத்தை அவனுக்கு பூசினாளாம். ஆக இப்படி தன் கையிலே இருக்கக்கூடிய எளிய பொருளை கொடுத்தாலும் கூட அவர்களுக்கும் எம்பெருமான் அவளுடைய கூனெல்லாம் நீக்கி அவளுக்கு அழகான வடிவத்தை கொடுத்தானாம் கண்ணபிரான் என்று அது புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் சொல்லுகிறார், அனர்கோபி மூல்ய ஆபாசேன, மிகவும் எளிய விலையுள்ள ஒரு வஸ்து, அதையும் கூட ஸ்வீகர்த்தும் சக்கியா, அதையும் கூட ஏற்றுக்கொள்ளுகிறான் பகவான். அவனுக்கு உயர்ந்த தங்கத்தாலே ஆனது, வைரத்தாலே ஆனது, அதைத்தான் கொண்டு கொடுக்க வேண்டும் என்று இல்லை. அதனால்தான் நாம் சந்நிதிகளுக்கு செல்கிற பொழுது கையிலே பூவை எடுத்து சொல்லுகிறோம். பூ அது எவ்வளவு விலை இருக்கும், மிகவும் அற்பமான பொருளாக இருந்தாலும் அதையும் மகிழ்ச்சியோடு அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்பதுதான் சுலபகா, எளிதில் அடையக்கூடியவர் என்று அந்த கூனியினுடைய சரித்திரத்தையே எடுத்து காட்டுகிறார் இந்த இடத்திலே பராசர பட்டர். ஆக இவ்விருவரும் இந்த அர்த்தத்தை காட்டிவிட்டபடியினாலே சத்யசந்த தீர்த்தர் வேறு பொருளை சொல்லுவோம் என்று அவர் என்ன சொல்லுகிறார், சுலபஹா என்றால் என்ன அர்த்தம், சுரேஷு பாதி இது சுலபஹா என்று தேவர்களுக்குள்ளே மிகவும் பிரகாசிப்பவர் என்று ஒரு அர்த்தம் சொன்னார். இன்னொன்று சுகதம் சுகம் லபத்தை இதுவா, சுகம் லபத்தே என்னால்னா சுகத்தை அடைந்திருப்பவர் அல்லது சுகேன லபத்தே, மிகவும் சுலபமாக அடையக்கூடியவர் என்று அந்த அர்த்தத்தையும் அவர் காட்டினார். அதற்கு அடுத்தபடியாக 824வது திருநாமம் சுவ்ரதா என்பது. சுவ்ரதா என்னால்னா நல்ல விரதத்தை உடையவர் என்பதுதான் நேரடியான பொருள். ஆதிசங்கர பகவத்பாதர் அர்த்தம் காட்டுகிற பொழுது சோபனம் விரதயதி புங்தே என்று ஒரு அர்த்தம் காட்டினார். அதாவது சிறந்த போஜனம் உள்ளவர். பகவான் எல்லா உலகத்தில் இருப்பவர் எல்லாவற்றையும் புஜிக்கிறான் அல்லவா. அட்டுக்குவி சோற்று பருப்பதமும் தயிர் வாவியும் நெய்யளரும் அடங்க பொட்டத்துற்றி என்று சொல்லப்பட்டபடி எல்லாவற்றையும் உண்டவனவன், இன்னும் உலகங்களையே உண்டவன். அதனால் சோபனம் விரதம், அதாவது சோபனம் புங்தே என்கிறார், நல்ல சிறந்த போஜனத்தை உடையவர் என்று ஒரு அர்த்தம் சொன்னார். இன்னொரு அர்த்தம் என்ன காட்டுகிறார்னா, சுவ்ரதா என்பதற்கு போஜனாத்து நிவர்த்தத இதிவா சுவ்ரதா, நாம் இந்த உலக இன்பங்களையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, இதிலிருந்து நம்மை விடுவிப்பவரும் அவர்தான் என்று இந்த போஜனத்திலிருந்து நம்மை நிவர்த்திப்பவர், அதனால் அவருக்கு சுவ்ரதா என்று பெயர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். சத்யசந்த தீர்த்தர் அர்த்தத்தை முதலில் சொல்லிவிடுகிறேன். அவர் என்ன சொன்னார், சோபனம் விரதம் எத்விஷயே இது சுவ்ரதா, அதாவது பகவானை அடைவதற்கு மங்களகரமான விரதங்கள் அநேகம் இருக்கின்றன. அப்படிப்பட்ட தம்மை அடைவதற்காக அநேகம் விரதங்களை உடையவர் என்று சுவ்ரதா அப்படின்னு அந்த அர்த்தத்தை சொன்னார். ஆனால் இந்த திருநாமங்கள் அத்தனையும் பகவான் அடியவர்கள் விஷயத்திலே கொண்டிருக்கிற அந்த கிருபை முதலான குணங்களை காட்டுகிறது என்று தொடர்ச்சியாக பல திருநாமங்களுக்கு அர்த்தம் சொல்லி கொண்டு வந்தார் அல்லவா பராசர பட்டர். அந்த வரிசையிலே இப்பொழுது என்ன சொல்லுகிறார், இந்த சுவ்ரதா என்கிற திருநாமத்திற்கு அவர் அர்த்தம் சொல்லுகிற பொழுது அடியவர்களை காப்பதிலே உறுதியான விரதம் உடையவர் என்று அதை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்னால், யதா கச்சஞ்சித்து, யதா கச்சஞ்சித்து என்னால்னா எவ்வகையாலும் என்ன வழியாயிருந்தாலும் பரவாயில்லை, அதில் என்ன பண்ணுவான்னா பிரவிஷ்டானாம் சர்வதா பரிபாலன திருடவிரதா,
அந்த தன்னை வந்து அடைந்தவர்களை, தம்மை அடைந்தவர்களை ஏதாவது வழியிலே அவர்களை காப்பாற்றியே தீர வேண்டும் என்ற உறுதியான விரதத்தை உடையவர் என்று அதை சொல்ல, அடியவர்களை காப்பதிலே உறுதியை உடையவர் என்பதுதான் சுவ்ரதா என்கிற திருநாமத்தினுடைய பொருள். இதைத்தானே அவன் ராமபிரானாக அவதரித்த காலத்திலே என்ன செய்ய தெரிவித்தான் என்னால், அவன் சகதேவ பிரபன்னாய தவ அஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத்து விரதம் மம. எவனொருவன் என்னை வந்து அடைகிறானோ அவனை எல்லா வழியாலும் காப்பாற்றுவேன், எல்லாரிடத்திலிருந்தும் காப்பாற்றுவேன். எப்படி காப்பாற்றுவேன்? இது என்னுடைய விரதம் என்று அவன் சொன்னான். எப்படியாவது அடியவர்களை காப்பாற்ற வேண்டும். மெய் சொல்லியோ பொய் சொல்லியோ கிருஷ்ணாவதாரத்தில் நாம் பார்த்தோமானால் அர்ஜுனனை காப்பதற்காக எத்தனை காரியங்களை பண்ணியிருக்கிறான். ஆயுதமிடேன்னு சங்கல்பம் செய்திருந்தான். ஆனால் அதையும் மீறி சக்கராயுதத்தை எடுத்தான் ஒரு சமயத்திலே. அதே போல பகலை சூரியனை மறைத்து பகலை இரவாக்கி, இப்படியெல்லாம் எதற்காகனா எல்லாம் அடியவர்களை காப்பதற்காக. அந்த அடியவர்களை காப்பது என்னால் அதை தனக்கு ஒரு விரதமாகவே கொண்டவன் என்கிறபடியினாலே அவனுக்கு சுவ்ரதா என்கிறது திருநாமம் என்று மிக அழகாக பராசர பட்டர் அந்த அர்த்தத்தை காட்டினார். அதற்கு அடுத்தபடியாக 825வது திருநாமம், அது சித்தஹா என்பது. சித்தஹா என்னால் என்ன? ஏற்கனவே சித்தமாக தயாராக இருப்பவர் என்பதுதான் பொருள். அதைத்தான் ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டுகிறார். சித்தஹா என்னால் அனன்யாதீன சித்தித்வாத் சித்தஹா என்னார். அதாவது நாம் நிலைத்திருக்க வேணுமானால் அதற்கு பகவானுடைய அனுகிரகம் வேண்டும். ஆனால் பகவான் நிலைத்திருப்பதற்கு இன்னொருத்தருடைய தயவு அவனுக்கு தேவையில்லை. ஆயினாலே தமக்கு காரணம் ஏதுமின்றி தாமாகவே எப்பொழுதும் சித்தமாக இருப்பவர், சித்தமாக அவர் இருக்கிறார். ஆயினாலே அனன்யாதீன சித்தி என்பது பகவானுக்குத்தான் உண்டு. ஆகினாலே பகவானை சித்தஹா என்கிற திருநாமத்தாலே சொல்லுகிறார்கள் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். பராசர பட்டர் அவர் என்ன அர்த்தம் காட்டினார் என்னால், இதுவும் அடியவர்கள் விஷயத்திலே அவன் கொள்ளுகிற குணத்தை காட்டுகிற திருநாமம் அல்லவா. ஆகினாலே என்ன சொல்றான்னா, ஸ்வ தத்துவஸ்திதிபிதாம் சித்தஹா அயத்தன சாத்தியா என்று சொல்லுகிறார். தம்மை பற்றி உள்ளபடி உணர்ந்தவர்கள், அதாவது ஸ்வதத்துவ ஸ்திதி, தம்முடைய உண்மைத்தன்மையை அறிந்தவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு அயத்தன சாத்தியா என்னால் அவர்கள் முயற்சியே செய்ய வேண்டாம், தானே அவர்களுக்கு கிடைப்பவனாய் இருப்பவன். அவர்களை பெறுவதற்கு இவன் முயற்சி செய்கிறான், அவர்கள் முயற்சியே செய்ய வேண்டாம் என்பதுதான். சித்தஹா என்னாலன்னா இவன் சித்தோபாயமாக இருக்கிறபடியினாலே வேறொரு உபாயத்தை நாம் அனுஷ்டிக்க வேண்டிய அவசியமில்லை என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். ஏனென்றால் விளக்குகிறார் பராசர பட்டர், நகியஸ்ய கோப்திருத்துவம் ஔபாதிகம், இவன் அடியவர்களை காப்பாற்றுவது என்பது ஏதோ ஒரு காரணத்தால் வந்ததல்ல, அது எம்பெருமானுக்கு சதா ஸ்வதையேவ சர்வகோப்திருத்வாத், எல்லா காலத்திலும் எல்லாரையும் எப்பொழுதும் அவன் காத்து கொண்டிருப்பதனாலே அவனுக்கு காக்கும் தன்மை இயற்கையாகவே இருக்கிறபடினாலே அவன் சித்தன். சித்தன் என்னாலும் அர்த்தம் எப்பொழுதும் தயாராக இருப்பவன் அடியவர்களுக்கு. ஆஹா ஸ்வ தத்துவஸ்திதிவிதாம் சித்தஹ அயத்தன சாத்தியா, ஒரு பிரயத்தனமும் பண்ணாமலே அவன் அடையக்கூடியவன் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். அதற்கு மேலே சத்யதந்த தீர்த்தர் சித்தஹ என்கிற இந்த திருநாமத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற பொழுது, சித்தம் மங்களம் சாஸ்திரம் வா தத்த இதி சித்தஹா என்று சொன்னார். அதாவது சித்தம் என்னால் ரொம்ப மங்களத்தை அல்லது சாஸ்திரம் வா சாஸ்திரங்களை தாங்குபவர் என்று சொன்னார். அதாவது மங்களகரமான விஷயங்கள் அவற்றை தாங்குபவனும் பகவான் தான், சாஸ்திரங்களை அழியாமல் அவற்றை தாங்குபவனும் பகவான் தான். சாஸ்திரங்கள் அவைகள் அழியாது, ஏன்னா அவை நித்தியம். இருந்தாலும் பகவானாலே அவை தாங்கப்படுகின்றபடியினாலே அவர்களுக்கு இன்னும் பெருமை உண்டு என்கிறபடியினாலே மங்களத்தை அல்லது சாஸ்திரங்களை தாங்குபவர் என்கிற அந்த அர்த்தத்தை சொன்னார். ஆக இப்படி ஆச்சாரியர்கள் ஒரே திருநாமத்திற்கு பல்வேறு அர்த்தங்களை மிக அற்புதமாக காட்டி வருகிறார்கள் என்று பார்த்து வருகிறோம். திருநாமங்கள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானச வாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।